இந்த வீடியோவை பாருங்க. அவங்க என்னதான் செய்றாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒரு பொறந்த குழந்தை இருக்கு. அதை வந்து அந்த கொதிக்கிற எண்ணெயில கால விடுறானுங்க. இது எந்த மாதிரி வகையை சேர்ந்ததுன்னே புரியல. நேர்த்திக்கடன் வந்து முடிய தரேன் அப்படின்னு சொல்றது நேர்த்திக்கடன்ல கேள்விப்பட்டிருப்போம். அப்படி இல்லைன்னா அழகு போட்டுப்பாங்க. அந்த மாதிரி நேர்த்திக்கடன்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லைன்னா ஆடு மாடை காணிக்கை செலுத்துறது, இந்த மாதிரி நேர்த்திக்கடன்கள் தான் பார்த்துருப்போம். இது என்னங்க புதுவிதமா பிறந்த குழந்தையை எடுத்து அதோட காலை வந்து கொதிக்கிற எண்ணெயில விட்டு ஆட்டுறதான். சிக்கன் 65 போட்டு தரேன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டினாரா என்னமோ. எனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு நிகரா பொண்ணோ வெள்ளியோ எடைக்கு தர சமர்ப்பிக்கிறேன்னு தான் நேர்ந்துக்குவாங்க. இது என்னங்க, எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அவனுக்கு 65 போட்டு தரேன்னு வேண்டிக்கிட்டாரு போல. என்னதான் கடவுள் நம்பிக்கையோ மூட நம்பிக்கை இருந்தாலும் இந்த அளவுக்கா காட்டுல வசிக்கிற இந்த நீக்ரோ கூட்டத்தை கூட திருத்திடலாம் போல இருக்கு. ஆனா இங்க நாகரிகம் தெரிஞ்ச படிச்ச மூளை இல்லாத இந்த மாதிரி ஜந்துக்களை என்னங்க பண்றது? அந்த குழந்தையோட காலு கொப்பளிச்சு ஒரு சைடு ஈத்துக்கிட்டு சதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ஃபியூச்சர்ல கேட்கும், ஏன்டா இப்படி பண்ணி தொலைஞ்ச என் காலன்னு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ரொம்ப பக்தியானவர் நினைச்சு மெச்சிப்பாங்கன்ட்டு இப்படி பண்றானுங்களா? இல்ல எங்களை மாதிரி உலகத்திலேயே பக்தியான மனுஷனுங்க எவனுமே இல்லைன்றதுக்கு உலக புகழ் பெறதுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்டை தேடுறானுங்களா? என்னதான் இந்த தற்கூரிங்களுக்கு தேவைன்னு தெரியலையே. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நானே என்ன சட்டியில 65 விழுந்துறேன்னு நீயே உனக்கு வேடிக்கை வேண்டியது தானே. அதை விட்டுட்டு அந்த பிஞ்சு குழந்தை வாயில்லாத குழந்தைய நீ என்ன சட்டியில இறக்குவியா? அப்பா, இந்த மதவெறி பிடிச்சவங்க எதுல போய் முடிக்க போறீங்களோ கதையை ஒன்னும் புரியல. நரபலி இடுறதுக்கு சமம் தான் இந்த வேலை. இது ஏதோ பண்ணி தொலைங்க, நாடு உருப்படவா போகுது.